वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். இவ்வாறு கர்மயோகி கடமைகளை தவிர்த்தால் அது யோக நிஷ்டையை அடைவதில் இடையூறு என்றும், சாங்கிய யோகியும் கர்மங்களை விடக்கூடாது என்றும் விளக்கிய பின்னர், மனிதனாய் பிறந்தவன் கர்மங்களை செய்யாமல் இருக்க முடியாது என்பதை 5வது ஸ்லோகத்தில் அருமறை முதல்வன் அருளுகின்றார். நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாதோ திஷ்டத்ய கர்மக்ருத் காரியதே ஹ்யவசः கர்ம சர்வ பிரகிருதி ஜைர்குணைஹி. கஷ்சித் எந்த ஒருவனும், ஜாது எப்பொழுதும், க்ஷணமபி ஒரு கணம் கூட, அகர்மக்ருத் செயல் புரியாமல், ந திஷ்டதி இருப்பதில்லை, ஹி ஏனென்றால், சர்வக மனித சமுதாயம் அனைத்துமே பிரகிருதி ஜெய்கி குணைகி பிரகிருத்திலிருந்து உண்டான குணங்களால் அவசகா தன் வசமிழந்து கர்ம காரியத்தே செயல் செய்ய தூண்டப்படுகிறது. எந்த மனிதனும் எந்த காலத்திலும் எந்த செயலும் புரியாமல் இருக்கவே முடியாது. எழுந்திருப்பது, உட்காருவது, உண்பது, உறங்குவது, விழிப்பது, நினைப்பது, பார்ப்பது, கேட்பது, ஸ்பரிசிப்பது, முகர்வது, சுவைப்பது, பேசுவது என்று எல்லாமே செயல்கள்தான். புறத்திலே செயல் புரியாவிட்டாலும் மனதில் எத்தனையோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். நம் உடலில் உள்ள உறுப்புகள் சதா செயல் புரிந்து கொண்டே இருக்கின்றது. நம்மை அறியாமலே கண்களை இமைக்கின்றோம், மூடுகின்றோம். இதுவும் ஒரு செயல்தான். மூச்சு விடுகின்றோமே, மூச்சு விடாமல் வாழ முடியுமா? ஆகவே உடல் உள்ளவரை மனிதன் ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஒரு கணம் கூட எந்த செயலையும் செய்யாமல் இருக்கவே முடியாது. இந்த செயல்களெல்லாம் எப்படி நிகழ்கின்றன? பிரகிருதி ஜெயர்குணைகி கர்ம காரியத்தே. பிரகிருத்தியிலிருந்து சத்வம், ரஜஸ், தமஸ் என்று முக்குணங்கள் உண்டாகின்றன. இந்த 3 குணங்களாலே கர்மங்கள் செய்யப்படுகிறது. சத்வம் ரஜஸ் தம இதி குணா பிரகிருதி சம்பவாஹ நிபத்னந்தி மகாபாஹோ தேகே தேஹினம் அவ்யயம். ஹே மகாபாகோ, நீண்ட புஜங்களை உடையவனே, சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்று பிரகிருத்திலிருந்து உண்டான குணங்கள் தேகத்தில் தேகியை கட்டுப்படுத்துகின்றன என்று குணத்ரய விபாக யோகத்தில் குணநிதி கூறுகின்றார். அவ்வாறே பிரகிருதி சம்பவான், பிரகிருதி ஜான், பிரகிருதி ஜெய்கி என்று கீதையில் பல இடங்களிலே முக்குணங்கள் பிரகிருத்தியின் விளைவுகள் என்பதை உலகேழும் உண்டவன் உறுதிப்படுத்துகிறார். இந்த முக்குணங்களுக்கு வசப்பட்டு மனிதன் கர்மங்களை செய்கின்றான். சத்துவகுணத்தாலே தெய்வீக காரியங்களிலும் நற்காரியங்களிலும் ஈடுபடுகிறான். ராஜச குணத்தால் காமாதி குணங்களுக்கு ஆட்பட்டு பிரவர்த்திக்கிறான். தாமச குணத்தாலோ எந்த செயலும் செய்யாமல் சோம்பேறியாக காலத்தை கழிக்கிறான். இவ்வாறு முக்குணங்களின் வசப்பட்டு மனிதன் செயல்களை செய்கிறான். நஹி கஷ்சித் ஜனமபி ஜாதோ திஷ்டத்ய கர்மக்ருத் காரியதே ஹ்யவசः கர்ம சர்வ பிரகிருதி ஜெயர்குணைஹி. எந்த மனிதனும் கண நேரம் கூட செயல் புரியாமல் இருக்க முடியாது என்று முன் ஸ்லோகத்தில் கூறப்பட்டது. புலன்களின் இயக்கத்தை பிடிவாதமாக தடுத்து நிறுத்தியும் மனிதன் செயல்களை துறக்க முடியுமே என்று கேட்டதற்கு விளக்கத்தை இந்த 6வது ஸ்லோகத்தில் தேனில் இனிய பிரான் தெளிவுறுத்துகிறார். கர்மேந்திரியாணி சம்யம்ய யாஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ்ஸ உச்யதே. யக விமூடாத்மா,
எந்த அறிவிலி கர்மேந்திரியாணி புலன்கள் அனைத்தையும் வலுவில் சம்யம்ய அடக்கிவிட்டு மனசா மனதினால் இந்திரியார்த்தான் புலனுகர் பொருட்களை ஸ்மரன் ஆஸ்தே நினைத்து கொண்டிருக்கிறானோ சக அவன் மித்யாச்சாரக பொய் நடத்தை உள்ளவன் என்று உச்சத்தே கூறப்படுகிறான். இங்கு கர்மேந்திரியாணி என்ற சொல் ஞானேந்திரியம் 5ஐயும் கர்மேந்திரியம் 5ஐயுமாக 10 இந்திரியங்களையும் குறிக்கும். ஒருவன் தன்னை யோகி என்று உலகம் புகழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஜனசஞ்சாரமற்ற இடத்திலே கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்ய அமர்கிறான். சிறிது நேரத்திலே சலங்கை ஒலி கேட்டு கண்களை திறந்து பார்க்கிறான். ஒரு அழகான பெண் அருகிலுள்ள நதியிலிருந்து நீர் கொண்டு செல்வதற்கு குடத்துடன் வருவதை பார்க்கிறான். அந்த அழகான பெண்ணினுடைய உருவம் அவனை சஞ்சலப்படுத்தியது. சலங்கை ஒலி தன் தியானத்திற்கு இடையூறு செய்வதாக கருதி காதுகளிலே பஞ்சை வைத்து மூடிக்கொள்கிறான். மறுநாள் கண்களையும் காதுகளையும் மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்ந்திருக்கிறான். சிறிது நேரத்திலே மல்லிகையின் நறுமணத்தை முகர்ந்ததும், நேற்று வந்த பெண் தலையில் மல்லிகை மலர்களை சூடிக்கொண்டு இன்றும் வருகிறாள் போலிருக்கிறதே என்ற எண்ணத்துடன் அவளை காணும் ஆவலில் கண்களை திறந்து பார்க்கிறான். இவ்வாறு இவன் புலன்களை பலவந்தமாக அடக்கினாலும் மனதை அடக்க இவனால் இயலவில்லை. இவ்வாறு விஷயங்களை மனதில் நினைத்து கொண்டிருப்பவர்கள் மித்யாச்சாராக பொய் ஒழுக்கமுடைய ஆஷாட புதிகள் என்று பழிக்கப்படுகிறார்கள். பிறர் தம்மை மதிக்க வேண்டும், தம்மை பற்றி உயர்வாக நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் புலன்களின் போகங்களில் விருப்பமில்லாதவர் போல அவர்கள் நடிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த போகங்களில் நாட்டமுடையவர்களாக இருப்பதால் மனதில் அந்த போகங்களை பற்றியே சதா சர்வகாலமும் சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் கபட வேஷதாரிகள் என்று பழிக்கப்படுகிறார்கள். கர்மேந்திரியாணி சம்யம்ய யாஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ்ஸ உச்யதே. இவ்வாறு பொய் ஒழுக்கமுடையனின் நிலையை விளக்கிய பின்னர் பற்றை தியாகம் செய்து பலனில் விருப்பமில்லாமல் கடமைகளை செய்பவனின் பெருமையை 7வது ஸ்லோகத்திலே புள்ளூர்தி செல்வன் புகழுகின்றார். எஸ்திந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்த சவிசிஷ்யதே. ஹே அர்ஜுனா, எவன் ஒருவன் மனசா மனதினால் இந்திரியாணி புலன்களை நியம்ய வசப்படுத்தி அசக்தக பற்றில்லாதவனாக கர்மேந்திரியேகி எல்லா புலன்களாலும் கர்மயோகத்தை ஆரபத்தே கடைபிடிக்கிறானோ சக அவனே விசிஷ்யத்தே சிறந்தவனாக இருக்கிறான். சென்ற ஸ்லோகத்தில் புலன்களை பலவந்தமாக அடக்கினாலும் போகங்களை மனதில் சிந்தித்து கொண்டிருக்கின்ற மித்யாச்சாரனை அசுர சம்பத்துடையவன் என்று பழித்து கூறிய குடமாடும் கூத்தன் இந்த ஸ்லோகத்தில் புலன்களை தன் வசத்தில் வைத்திருப்பவனை தெய்வ சம்பத்தோடு கூடிய கர்மயோகி என்று புகழ்கிறார். விதிக்கப்பட்ட கடமைகளை ஆற்றும் பொழுது அவற்றின் பயனான இவ்வுலக பரலோக போகங்களில் விருப்பு வெறுப்புகளை தியாகம் செய்த கர்மத்தினால் ஏற்படுகின்ற வெற்றி தோல்விகளில் சமபாவனையுடன் இருந்து தன் வசப்பட்ட புலன்களின் மூலம் விஷயங்களை அனுபவிப்பவன் கர்மயோகியாகிறான். ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயானிந்திரியைஷ்சரன் ஆத்மவஷ்யேர்விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி என்று சாங்கிய யோகத்தில் சுந்தர தோளுடையான் சாற்றியதைப் போல விருப்பு வெறுப்பின்றி தன் வசப்பட்ட புலன்களால் பொருட்களை அனுபவித்து கொண்டு மனதை அடக்கியவன் பிரசாதம் என்னும் உள்ளத்தெளிவை அடைகிறான். பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே பிரசன்ன சேதசோ ஹ்யாஷு புத்தி பர்யவதிஷ்டதே. மனத்தெளிவினால் இவனுடைய எல்லா துன்பங்களும் அழிந்து விடுகின்றன. தெளிந்த மனமுள்ள இந்த கர்மயோகியின் புத்தி
விரைவிலேயே எல்லா விஷயங்களிலிருந்தும் விலகி பரமாத்மாவிடமே நன்கு நிலை பெறுகிறது. எஸ்திந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்த ச விசிஷ்யதே.